நீங்கள் கோனைஸ் உருவான கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோனைஸ் சாப்பிட்ருக்கீங்கல்ல? கோனைஸ் ஒன்று உருவாக்குறது மாதிரி கப் ஐஸ் தான் இருந்திருக்கு. அந்த பேப்பர் கப்பில் ஐஸ் வச்சு தான் கொடுப்பாங்க வெளிநாட்டில். அப்போ பீச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எல்லாம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு கப்பை அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. மறுநாள் அதிகாலையில் அந்த குப்பை அள்ளுற தொழிலாளிகள் இருப்பாங்களா, அந்த பணியாளர்கள் ரொம்ப கடுப்பாக அந்த குப்பையை அள்ளி போடும்போது இவ்வளோ பெரிய குப்பை தொட்டி இருக்குது, ஒருத்தனாவது அதை கொண்டு வந்து போடுறானா பாருங்க, பொறுப்பு இல்லாதவன். இனிமேல் என்ன செய்யணும், அந்த ஐஸை தின்னு குப்பையில் போடாமல் இப்படி போடுறான்ல, அவன் வாயிலே அந்த கப்பை வச்சு திணிச்சு விடணும், அப்போ தான் இவன் திருந்துவான் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள். அப்போ அந்த ஐஸ் கடை ஓனர் அந்த வழியாக வாக்கிங் வந்தவர் இதை கேட்டு சிரிச்சிட்டு யோசிச்சிருக்காரு, உண்மையிலேயே ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டவுடனே அந்த கப்பையும் வாயில வச்சு திணிக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த யோசனையின் அடிப்படையில் வந்ததுதான் கோன் ஐஸ். கப்புக்கு பதிலாக கோன். அப்போ அதையும் சாப்பிடு இதையும் சாப்பிடு, குப்பையும் வராது இல்லையா? இன்னொரு வித்தியாசமான டேஸ்ட்டும் கொடுத்த மாதிரி பாருங்க. இப்படியெல்லாம் வித்தியாசமாக யோசிக்கிற மனிதர்களால் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களுக்கு போயிருக்கவே முடியும்.